ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம ஈஸியாக சொல்லித்தரலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு எடுத்த உடனே நம்ம இதுதான் லெசன், இதுதான் டாபிக் அப்படின்னு போனால் உங்களுக்கு பிடிக்காது. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நம்ம டீச் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல நம்ம சொல்லணும். எப்படின்னா, ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும், நல்லா இருக்கீங்களா? இப்போது ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? நீங்கள் எல்லாருமே கம்ப்யூட்டர் பார்த்துருப்பீங்க, ரோபோட்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, ரோபோட் பொம்மைலாம் டிவியில் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் எவ்வளோ வேகமாக வேலை செய்யும்ல, ஒரு விஷயத்த சொன்னால் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடும் தானே? சரி, ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இப்போது உங்ககிட்டயே அதே மாதிரி ஒரு அதிசயமான ரொம்ப ரொம்ப சூப்பரான மிஷின் இருக்குது. அந்த மிஷின் நீங்கள் தூங்கும்போது கூட வேலை செய்யும், நீங்கள் ஓடும்போது ஓடும், நீங்கள் சிரிக்கும்போது சிரிக்கும். அது என்ன மிஷின்னு தெரியுமா? கண்டுபிடிக்கிறீங்களா நீங்கள்? கரெக்ட், அது உங்களுடைய உடல் தான். ஆமாம், உங்களுடைய உடம்பு ஒரு பெரிய அதிசயம். இன்றைக்கி நாம் அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சூப்பரான உலகத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? உங்கள் உடம்புக்குள்ளே சூப்பரான உலகம் இருக்கா? தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த கட்டத்தில் உங்களுடைய உடல் பாகங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், என்ன இருக்குது? கை இருக்குங்களா? அடுத்தது செகண்ட் லைனில் என்ன இருக்குது? காது இருக்கா? அப்புறம் வேறு என்ன இருக்குது? கால். தேர்ட் லைனில் என்ன இருக்குது? தலை. அடுத்து ஃபோர்த் லைனில் என்ன இருக்குது பாருங்கள், கண் இருக்கா? ஓகே, இப்போ இப்படி பார்த்துட்டு வரலாமா? இந்த லைனில் எதுவும் இல்லை, இதில் எதுவும் இல்லை, தேர்ட் லைனில் எதுவும் இல்லை, ஃபோர்த் லைனில் பாருங்கள், எலும்பு. கிழந்து பார்த்தா எலும்பு தெரியுதுங்களா? அடுத்து வேறு என்ன இருக்குது? மூக்கு. வேறு என்ன இருக்குது? பல். ஓகே, அப்போ இதெல்லாமே உங்களுடைய உடல் உறுப்புகள் இல்லையா? சரி, ஓகே. இப்போது நம்ம ஒரு சின்ன விளையாட்டு விளையாட போகிறோம். சரியா? சூப்பரான ஒரு கேம். நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும், ஓகேவா? முதல்ல இப்போது உங்கள் கையை தொடுங்க. தொட்டிங்களா? அடுத்து உங்களுடைய காது தொடுங்க. சூப்பர் சூப்பர். உங்கள் மூக்கு தொடுங்க. உங்களுடைய கண்ணை தொடுங்க. வெரி குட் வெரி குட். உங்கள் வாயை தொடுங்க. சூப்பர். எல்லாருமே கரெக்டாக செஞ்சுங்க. ஸோ கரெக்டாக செஞ்சதால் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான கைத்தட்டல். ஓகே, இப்போ உங்களுடைய உடம்பை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, உங்கள் கை, கால், கண், மூக்கு இதெல்லாம் உங்களால் வெளியிலேருந்தே பார்க்க முடியுது தானே? இதெல்லாமே நீங்கள் கண்ணால் பார்க்க முடியுது. இது எல்லாம் தான் வெளி உறுப்புகள், அதான் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். எந்தெந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியுதோ அதெல்லாம் வெளி உறுப்புகள், எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். இதெல்லாம் நமக்காக என்னென்ன வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லட்டுமா நான்? கண் பார்க்குறதுக்கு உதவும், காது கேட்குறதுக்கு உதவும், மூக்கு சுவாசிக்கிறதுக்கு, நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு சுவாசிக்கிறதுக்கு மூக்கு உதவுது. வேறு எதுக்கு உதவுது? வாசனையை உணர்றதுக்கு மூக்கு உதவும் இல்லைங்களா? அடுத்தது வாயும் பல்லும் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? சாப்பிட்றதுக்கு, பேசுகிறதுக்கு, கை கால் விளையாடுறதுக்கு, எழுதுறதுக்கு, ஓடுறதுக்கு, குதிக்கிறதுக்குன்னு சொல்லி எல்லாம் செய்கிறதுக்கு கை கால் எல்லாம் தேவைப்படும். இதில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? முக்கியம் தானே? ஆமாம், அழகாக சொன்னீங்க. சரி குட்டீஸ், இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள் உடம்புக்குள்ளே கூட இன்னும் ஒரு சில ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்புகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து பார்க்க முடியாது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கண், காது, மூக்கு, வாய், பல்லுன்னு சொல்லி, அதெல்லாம் நம்மளால் வெளியிலேருந்து பார்க்க முடியாத அளவுக்கு உள்ளேயும் சில உறுப்புகள் இருக்குது. எப்படி நம்ம வெளி உறுப்புகள்னு பார்த்தோமோ அதே மாதிரி உள்ளுறுப்புகள் இருக்குது. இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுறுப்புகள் அவங்க தான் உங்கள் உடம்போட முக்கியமான ஹீரோக்களே. உள்ளே இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப முக்கியமான ஹீரோக்கள். அவங்க என்னென்ன வேலை செய்வாங்கன்னு பார்க்கலாமா? இப்போது ரெடியா? இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? வெளி உறுப்புகள் பார்த்தோம், அடுத்தது உள்ளுறுப்புகள் இப்போ பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய பாஸ், நம்ம மூளை. உங்கள் தலைக்குள்ளே இந்த மூளை இருக்குது. இது என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் தெரியுமா? இங்கே பார்த்தீங்களா, மூளையோட படம் உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மூளை என்னென்ன வேலை செய்யும் தெரியுங்களா உங்களுக்கு?
இதுதான் உங்கள யோசிக்க வைக்குது, உங்கள விளையாட வைக்குது, உங்கள பேசணும்னு முடிவு பண்ண வைக்குது. உங்களுடைய எல்லா கம்ப்யூட்டரையும் விட சூப்பரான கம்ப்யூட்டர் இதுதான். உங்களுடைய மூளை தான். சரிங்களா? இப்போது இந்த மூளையை வந்து நம்ம முன்மூளை, நடுமூளை, பின்மூளை அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கோம். நான் இன்றைக்கி உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களை ஒரு வேலை செய்ய வைக்கிறது, இதை செய்யாத அப்படின்னு முடிவெடுக்க வைக்கிறது எல்லாமே என்னது? உங்களுடைய மூளை தான். இந்த மூளையுடைய எடை எவ்வளோ தெரியுமா இருக்கும்? 1.36 கிலோகிராம். தோராயமாக சொல்லணும்னா 1.36 கிலோகிராம். ஓகே. மூளையை நம்ம 3ஆக பிரிச்சிருக்கு இல்லையா? என்னென்ன? முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. மூளையை வந்து எங்கே வச்சு பாதுகாக்கிறோம்? மண்டை ஓட்டுக்குள்ளே தான் மூளை இருக்குது. ஸோ இந்த மூளை வந்து நம்ம உடம்போடைய கட்டளை மையம்னு சொல்லுவோம். எல்லா விஷயங்களுக்கும் மூளை தான் வந்து செயல்படும். இப்போ ஒன்று சாப்பிடுன்னு சொல்கிறதும், சாப்பிட வேணான்னு சொல்கிறதும், சூப்பராக இருக்குது, ருசியாக இருக்குதுன்னு சொல்கிறது எல்லாமே மூளை தான். இப்போ ஒன்று வந்து பேசாத, தண்ணி மொல்லு, தண்ணி குடி அப்படின்னு சொல்கிற எல்லா கட்டளையுமே யார்கிட்ட இருந்து தான் வருது? உங்களுடைய மூளைக்கிட்ட இருந்து தான் வருது. உன் கையை அசைக்க சொல்கிறது, கையை மேலே தூக்க சொல்கிறது, காலை அசைக்க சொல்கிறது, உட்கார சொல்கிறது, நடக்க சொல்கிறது, தூங்க சொல்கிறது, நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் நம்மளுடைய மூளை மூலமாக தான் நடக்குது. அப்போ மூளை தானே உங்களுடைய பாஸு. இப்போ சொல்லுங்கள், யார் உங்களுடைய பாஸ்? மூளை. ஓகே. இப்போது பதிலளிப்போமான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா? மூக்கு, மூளை, எது வந்து இதில் உள்ளுறுப்பு? உள்ளுறுப்புனா நான் என்ன சொன்னேன்? உங்களால் பார்க்க முடியாது, அது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குன்னு சொன்னேன். அப்போ இதில் மூக்கு உங்களால் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும். மூளையை பார்க்க முடியாது. அப்போ வந்து உள்ளுறுப்பு எது? மூளை. ஓகேவா? சரி, நம்ம உடலினுடைய உள்ளுறுப்புகளை நம்மளால் பார்க்க முடியும். இது சரியா தவறா? உள்ளுறுப்புகள் உள்ளே இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்க முடியாது. அப்போ அது என்னது? தவறு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நுரையீரல். சரி, இப்போது ஒரு பலூன் எடுத்துக்குவோம். பலூன் தான் நம்ம நுரையீரல்னு நினச்சிக்குவோம். நம்ம சுவாசிக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு நீங்கள் யாராவது கவனிச்சிருக்கீங்களா? உங்களுடைய மார்பு கொஞ்சம் பெருசாகும். ஆமாம், காற்று உங்களுடைய நுரையீரலுக்குள்ளே போகுது. இது ஒரு பலூன் மாதிரி காற்றை இழுத்து நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை தருதுன்னு சொல்லலாம். நம்ம மூக்கு வழியாக காற்றை உள்ளே இழுக்கிறப்ப காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் நுரையீரலுக்கு போகுது. அப்போ நுரையீரல் என்ன ஆகுது? பெருசாகும், விரிவடையும். அடுத்து நம்ம காற்றை மூக்கு வழியாக வெளியேற்றுவோம். வெளியேற்றுறப்ப என்ன ஆகும்? ப்ரீத் இன் பண்ணணும், அடுத்தது ப்ரீத் அவுட் பண்ணணும் இல்லைங்களா? மூச்சை உள்ளே இழுக்கிறோம், வெளியே விடணும். அப்போ வெளியே விடுறப்ப நுரையீரலில் இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் வரும். இப்போ நுரையீரல் என்ன ஆகும்? சின்னதாகும், சுருங்கும். காற்றை உள்ளே அனுப்புனா பெருசாகும், காற்றை வெளியே அனுப்புனா நுரையீரல் சுருங்கும். அப்போ சுருங்கி விரியும். அதுதான் நுரையீரல். சரியா? பலூன் மாதிரி. காற்று உள்ளே விட்டனா என்ன ஆகும்? பலூன் பெருசாகும். காற்று வெளியே வந்துச்சுன்னா பலூன் சின்னதாயிடும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரைப்பை. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளுடைய மிக்சின்னு சொல்லலாம். நம்மளுடைய இரைப்பை என்னது? நம்மளோட வயிறு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் நேராக உன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற இரைப்பைக்கு தான் போகுது. அங்கே போயிட்டு சாப்பாடு எல்லாம் கூழ் மாதிரி ஆகி உன் உடம்புக்கு தேவையான சக்தியை உறிஞ்சிக்கும். இதுதான் உன்னுடைய உடம்போட மிக்சி. சரியா? இரைப்பை தான் உன்னுடைய உடம்போட மிக்சி. இந்த இரைப்பை வந்து நுரையீரல் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கீழே தான் இருக்கும். இது வந்து ஒரு இந்த எழுத்து பாருங்கள், அப்படி ஜே மாதிரி இருக்குது இல்லைங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஜே மாதிரி இருக்கா? ஓகே. ஸோ ஜே வடிவ பையே அப்படின்னு சொல்லுவாங்க. இது உணவுப் பொருள்கள் எல்லாம் சின்ன சின்ன கூறுகளாக அப்படி கூழ் மாதிரி ஆக்கி நமக்கு ஆற்றலை தருது. உணவுப் பொருட்கள் செரிக்கிறதுக்கு உதவுற அமில பொருட்கள் எல்லாம் இதில் இருக்குது. HCl அப்படின்னு சொல்லுவோம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த இரைப்பைக்குள்ளே சுரக்கும். அதுக்கு தான் நீங்கள் சாப்பிட்லன்னா வயிறு புண்ணாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற சூப்பர் ஹீரோ யார் தெரியுமா? நம்மளுடைய பம்பு, அதாவது இதயம், ஹார்ட். உங்கள் மார்புடைய இடது பக்கத்தில் இருக்கும் இந்த இதயம். இது ஒரு பம்பு மாதிரி. இதுதான் உன்னுடைய உடம்பு முழுக்க ரத்தத்தை அனுப்பி மற்ற எல்லா உறுப்புகளையும் வேலை செய்ய வைக்குது. இப்போ லப் டப் அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் நம்மளுடைய இதயம். நம்ம இதயம் ஒரு ரத்தத்தை இறைக்கிற உறுப்பு. அப்போ தண்ணி இறைச்சா அதை பம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இது ரத்தத்தை இறைக்கும். இது நம்ம உடலுடைய எல்லா பாகங்களுக்கும் ரத்தத்தை அனுப்புது. இது நம்ம மார்பினுடைய மையத்தில், அதாவது அந்த நுரையீரல்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்குது. இது இதய தசையால் ஆனது. இதயம் ஒரு நிமிஷத்துக்கு சராசரியாக பார்த்தோன்னா 72 முறை துடிக்குமா. சரிங்களா? இது எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுங்களா? உங்களுடைய எலும்புக்கூடு,
அதாவது உங்களுடைய மூளை, நுரையீரல், இரைப்பை, இதயம் இது எல்லாமே பத்திரமா இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் வேணும் இல்லையா? அந்த பாதுகாப்பு கவசம் தான் உன்னுடைய எலும்புக்கூடு, எலும்புகள். சரிங்களா? எலும்பு இல்லைன்னா உன்னுடைய உடம்ப இந்த மாதிரி நேராக நிமித்தவே முடியாது. புழு எப்படி வளைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம வளைஞ்சே கிடப்போம். எலும்பு தான் நம்ம உடம்புக்கு ஒரு உருவத்தையே கொடுக்குது. சரி, ஓகே குட்டீஸ். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே எவ்வளோ முக்கியமான வேலைக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போது இவங்க எல்லாரையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணுமா இல்லையா? பார்த்துக்கணும் தானே? இல்லைன்னா அவங்க சீக்கிரம் உடம்பு முடியாமல் போயிடுவாங்க. அப்புறம் நமக்கு விளையாட, படிக்கலாம் முடியாது. அவங்கள நல்லா பார்த்துக்க நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா சாப்பிட்ணும். பழங்கள், காய்கறிகள், கீரை, முட்டை அப்படின்னு சொல்லி நல்லா சத்தாக சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டோன்னா உங்களுடைய மூளை, இதயம் எல்லாம் நல்லா வேலை செய்யும். அடுத்தது சுத்தம். முதல்ல நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னேன். அப்புறம் சுத்தமாக இருக்கணும். தினமும் குளிக்கணும், கையை நல்லா கழுவணும். அப்போ தான் கிருமிகள் வராமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் தினமும் பல்ல துலக்கணும். காலையிலையும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் பல்ல துலக்கணும். 3வது விஷயம் விளையாடணும். ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல சாப்பாடு, 2வது சுத்தம், 3வது விளையாடணும். தினமும் வெளியில் போயிட்டு விளையாடணும், உடற்பயிற்சி பண்ணணும். அப்போ தான் உங்கள் கை, கால் எல்லாமே பலமாக இருக்கும். இதயம் நல்லா வேலை செய்யும். கடைசியாக நல்லா தூங்கணும். சரிங்களா? நீங்கள் தூங்கும்போது தான் உங்கள் மூளைக்கு ரெஸ்ட் கிடைக்கும், உடம்பு தெம்பாகும். இன்றைக்கி நம்ம உடம்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. உங்கள் உடம்பு உங்களுடைய சூப்பரான பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கோங்க. அதை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. அண்ட் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். பிறக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கிறப்ப நீங்கள் குட்டி குழந்தையாக பிறந்தீங்க இல்லையா? அப்போ உங்ககிட்ட 300 எலும்புகள் இருந்துச்சாம். ஆனால் நீங்கள் இப்போ வளர வளர அந்த எண்ணிக்கை அப்படியே குறைஞ்சிட்டே வருதாம். கடைசியாக 206 எலும்பாக குறைஞ்சிடுமா. அடுத்தது இன்னொரு ஒரு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்கள் சிரிக்கிறப்ப 17 தசைகள் செயல்படுதான். ஆனால் முகம் சுளிக்கிறப்ப 43 தசைகள் செயல்படுதான். ஸோ சிரிக்கவும் உங்களுடைய ஆற்றலை சேமிக்கவும். சரிங்களா? நீங்கள் கோவமாக இருக்கீங்க, முகத்தை சுளிக்கிறீங்கன்னா 43 தசைகள் வேணும். சிரிக்கிறதுக்கு 17 தசைகள் தான். அப்போ என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய எனர்ஜியை சேவ் பண்ணிக்கோங்க. நல்லா சிரிங்க. சரி, இப்போது நம்ம உறுப்புகளை கவனமாக பார்த்துக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு உறுப்புக்கும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மூளைக்கு 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். தூங்கினா தான் மூளை நல்லா வேலை செய்யும். இதயத்துக்கு கொழுப்பு நிறைந்த உணவை சாப்பிடக்கூடாது, அதை தவிர்த்துடணும். அடுத்தது இரைப்பை, உங்களோட வயிறுக்கு சத்தான உணவை சரியான நேரத்தில் சாப்பிடணும். அடுத்து சிறுநீரகத்துக்கு அதிக அளவு தண்ணி குடிக்கணும். எலும்பு மற்றும் தசைகள் நல்லா இருக்கிறதுக்கு தினமும் உடற்பயிற்சி செய்யணும். நம்ம மனுஷ உடலில் 600க்கும் மேற்பட்ட தசைகள் இருக்குது. நம்ம உடலுடைய நீளமான எலும்பு எது தெரியுமா? தொடை எலும்பு தான். சின்ன எலும்பு காதில் இருக்கிற அங்கவடி எலும்பு. நீளமான தசை தொடை தசை. இதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடுத்து நம்ம பல்லை பற்றி பார்க்கணும். சிறுநீரகம் எல்லாம் பற்றி பார்க்காம வந்துட்டோம் இல்லையா? அதை பற்றி பார்க்கணும். வாய் நலத்தினுடைய முக்கியம், இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.